நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த நல்ல கரங்களை தட்டி பாடலாம். நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். நிச்சயம் நிச்சயம் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் உந்தன் வசனம் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நின் மூலமாய் போய்விடும். இந்த தேவனால் சொல்லுங்க. நிச்சயம் சொல்லுங்க. எல்லாரும் பாடுங்க. நிச்சயம் இந்த வருடத்திலே நிர்மூலமாய் போகும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனா நிச்சய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று பாடுவோம். ஆசீர்வாதம் நிச்சயமாக அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஓ இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த கை கொள்ளுவேன். சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆமே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் இந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் இந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என்ன நன்மைக்காய் செழித்தோங்கிட என்ன அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உந்தன் வசனம்
சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, சொல்லி உயர்த்துங்க. ஆமென். உந்தன் வழிகள் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நம் தேவனால் மாத்திரம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வேறு யாராலும் அல்ல. ஆமாம், இந்த வருடத்திலே என் தேவனால் அவருடைய வசனங்களினாலே கர்த்தரனை செழித்தோங்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.